ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு பிஜிஎம் வியூவர்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து பெரியாண்டவர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோவில் வந்து செங்கல்பட்டுலேருந்து ஒரு ஊர் உள்ளே போகணும். இது வந்து திருநிலை என்ற ஊரில் தான் இருக்குது. இதுக்கு மேப் போட்டால் மட்டும்தான் நம்ம உள்ளே போகவே முடியும். நார்மலாக போகவே முடியல, ஏன்னா ஊர் உள்ளெல்லாம் போயிட்டு போகுது. இந்த மாதிரி தான் இருக்குது ரோடு. ரோடெலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் சூப்பராகவும் இருக்குது இடம். இதுதான் பெரியாண்டவர் கோயில். என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க. அது உள்ளே நம்ம ஊர் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஊர் உள்ளே தனியாக கோவில் இருக்குது. அந்த நீங்கள் சென்னை சைட்லேருந்து வந்தால் கூட உங்களுக்கு மேப் போட்டு கரெக்டாக வாங்க. காரு, வேனு, பைக்கு எல்லாமே போகலாம். அதேமாதிரி பார்க்கிங்கும் அங்கே இருக்குது, தாராளமாக விட்டுக்கலாம். இங்கே பார்க்கிங் இல்லைன்னா சொல்ல முடியாது, எல்லாமே நம்மளுக்கு வசதியாக தான் இருக்குது இந்த கோவிலில். வா வா. இந்த கோவிலில் வந்து பெரியாண்டவர் மனித வடிவிலும் காட்சி அளிப்பார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நிறைய பேர் பெரியாண்டவர் பூஜைலாம் போட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் மொட்டை அடிக்க வசதியாக இருக்குது. அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட்டம். அன்றைக்கி சண்டே போனோம், ரொம்ப கூட்டமாக இருந்தது. குழந்தைங்க விளையாட பார்க் ஏரியா மாதிரி அந்த மாதிரியும் வசதி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் எல்லா வசதியுமே இந்த கோயிலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பொங்கல் வைக்கிறவங்களுக்கும் தனியாக கட்டி கொடுத்து அங்கேயும் பொங்கல் வச்சிட்ருக்காங்க. இந்த கோவிலோட டைமிங் வந்து காலைல 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் ஓப்பன் தான். நடுவில் நட சாத்த மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. அங்கே கோயில் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அன்னதானமும் 12 மணிக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி சண்டேனால் வடை பாயசத்தோடு சாப்பாடு போட்டாங்க. மித்த நாள்லாம் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி போடுவாங்களாம். டெய்லியுமே அன்னதானம் போட்டுட்ருக்காங்க இந்த கோவிலில். மணி வடையா? கடைசியாக நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அன்றைக்கி சண்டேனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, ரொம்ப கூட்டமாக இருந்தது. வெளியே வந்து கடைங்க, டாய்ஸு, அதே மாதிரி தேங்காய் கடை, பழக்கடை எல்லாமே நிறைய இருக்குது. ஐஸ்கிரீம் எல்லாமே கடை வசதி அங்கே ஊர் உள்ளே தான் இருக்குது, ஆனால் வசதி நல்லா இருக்குது. கோயிலில் எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் போகணுன்னா லொக்கேஷன் திருநிலை அப்படின்னு சொல்லிட்டு பெரியாண்டவர் கோயில் லொக்கேஷன் போட்டு போங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிஜிஎம் வியூஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.